these 5 sprays are enough. 5 sprays are enough. Then, after flower will come out, after flowers will come out, இந்த 5 தெளிப்பு போதுமானது. and when the small fruits will be developed, small fruits will be developed in the bunch. வாழையின் பூ வெளியே தள்ளிவிடும். இந்த பூ வெளியே வந்தவுடன் சிறிய பழங்கள் உருவாகி இருக்கும். அப்பொழுது that means in 1/3 stage of the development, 1/3 stage of the development, பழத்தின் முழு அளவில் 1/3 பங்கு இருக்கும் பொழுது spray 200 liter saptadhanyankud kashayam, 200 லிட்டர் 7 தானிய முளைக்கட்டிய கஷாயத்தை தெளிக்கவும் 1 ஏக்கருக்கு. straight on the bunch also and plant also. வாழை செடியின் மீதும் தெளியுங்கள், வாழை குலையின் மீதும் தெளியுங்கள், பூ மற்றும் குலையின் மீதும் தெளியுங்கள். And second spray of saptadhanyankud kashayam 1 month after second spray, same. இவ்வாறு நீங்கள் 7 தானிய முளைக்கட்டிய கஷாயத்தை பூவின் குலை தள்ளிய பிறகு லேசாக பழங்கள் வந்த பிறகு தெளிப்பீர்கள். முதல் தெளிப்பு. இரண்டாவது தெளிப்பும் இவ்வாறு முதல் தெளிப்பு இந்த கஷாயத்தை தெளித்த பின்பு 1 மாதம் கழித்து இரண்டாவது தெளிப்பும் இதே கஷாயத்தை தெளியுங்கள். There will be no any bacterial blight, there will be no any storm borer, there will be no any bunchy top, no diseases, no insect will be existed there if we will practice 100% this technology. இந்த தொழில்நுட்பத்தை நீங்கள் 100% செய்தீர்களானால் பூச்சி தொல்லைகளோ எந்த விதமான நோய் தொல்லைகளோ இருக்கவே இருக்காது. 100% நீங்கள் இந்த தொழில்நுட்பத்தை பின்பற்றினீர்கள் ஆனால் எந்த விதமான பூச்சி தாக்குதலோ தண்டு துளைப்பான் போன்ற எந்த பூச்சி தாக்குதலும் உங்களுக்கு இருக்காது. Rest of the subject we will discuss afterward. Number 1, those who are practicing zero budget natural farming, already they have started. Please stand up. செலவில்லா இயற்கை வேளாண்மையை தற்பொழுது செய்து கொண்டிருப்பவர்கள் எழுந்து நில்லுங்கள். Okay. Big applause to these people. These are the Senapatis. இவர்களே சேனாபதி ஆவார்கள். Now, after taking the lunch, you take one paper and write your full address on the paper in English, your mobile number, in which crop you are taking, the crop names also in English, and give me. Okay? Thank you. நன்றி. No, please, sit down. Mulching and Jivamrutam will activate the local earthworms speedily. The Jivamrutam and mulching will activate the local earthworms speedily, and soil will become enriched by the castings, and entire rainwater will be deposited in the soil through the numerous holes created by the local earthworms. இந்த மாதிரியை எழுதி கொண்டீர்கள் என்று நினைக்கின்றேன். இந்த மாதிரியில் நீங்கள் சாகுபடி செய்தீர்கள் என்றால் மூடாக்கு செய்ய போகின்றீர்கள், ஜீவாமிர்தம் கொடுக்க போகின்றீர்கள். இவ்வாறு கொடுப்பதன் மூலம் அந்த நிலத்தில் இருக்கின்ற மண்புழுக்கள் செயலூக்கம் பெற்று தன் வேலையை செய்து கொண்டே இருக்கும். அவை மண்ணின் மேல் பரப்பில்
தன்னுடைய எச்சத்தை இட்டுவிடும். அதில் நிறைய நுண்ணூட்டங்கள் இருக்கின்றன என்பதை நாம் பார்த்தோம். மழை நீரானதும் இந்த மண்ணில் கீழே இறங்கி நீர் ஆதாரங்களை சென்றடையும். On the both banks of the furrows, which kharif intercrop you have taken, after maturation, you cut down the crop, harvest the crop, mulch the biomass, and again debulk the rabi season seeds of pulses and creeper vegetables. After kharif, rabi season. இந்த படத்தில் உள்ளது போல இந்த கால்வாய்களின் இரு கரைகளிலும் நீங்கள் தாவரங்களை பயிர் செய்திருக்கின்றீர்கள். உதாரணத்திற்கு காரிஃப் சீசனில் நீங்கள் எந்த பயிரை சாகுபடி செய்தீர்களோ அதை அறுவடை செய்த பின்பு அடுத்த பருவமான ராபி பருவத்திலும் அதற்கு உண்டான பயிர்களை நீங்கள் பயிர் செய்து மகசூல் பெறுங்கள். When rabi intercrops will be harvested, immediately you have to debulk the seeds or transplant the seedling of summer crop. இந்த ராபி பருவத்தின் பயிர்களை நீங்கள் அறுவடை செய்த பிறகு அதன் பிறகு வெயில் காலம் வந்துவிடும். அதற்கேற்ற ஊடு பயிர்களை நீங்கள் செய்ய வேண்டும். So you have to take the continuous intercrops as per the season available to you. இவ்வாறு நீங்கள் பருவத்திற்கு ஏற்றவாறு தொடர்ச்சியாக இந்த கால்வாய்களில் இரு கரைகளிலும் ஊடு பயிர்களை செய்து பயனடைய வேண்டும். Write down the canopy management. Canopy management. இந்த பயிர்களின் குடைகளை எவ்வாறு மேலாண்மை செய்வது? Canopy means two words only. Canopy management, two words. And you are interpreting long. புரிஞ்சுதாங்க நான் சொன்னது? கரெக்டு தானே? நிழல் குடை. ஓகே. That is நிழல் குடை மேலாண்மை. That is correct. You are like Before flowering of the banana plant, before flowering of the banana plant, that means before flower comes outside, cut down all pillars at specific interval and mulch below the banana plant. இந்த வாழையிலிருந்து பூ தள்ளுவதற்கு முன்பாக, வாழை மரத்திலிருந்து பூ தள்ளுவதற்கு வெளியில் வருவதற்கு முன்பாக, வாழைப்பூ வருவதற்கு முன்பாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் வாழையின் பக்க கன்றுகளை வெட்டி மூடாக்கு செய்ய வேண்டும். ஒரே சீராக ஒவ்வொரு முறையும் கன்றுகள் வரும்பொழுது அத்தனையையும் வெட்டி நீங்கள் அதை அங்கே மூடாக்கு செய்ய வேண்டும். Are you understanding? When the flower will commence out, in which direction for the flower is fallen, opposite direction, one pillar should be kept for growth, another should be cut down and mulch. இந்த பூ வெளியே வந்தவுடன், வாழைப்பூ வெளியே வந்தவுடன் எந்த திசையில் அது வந்ததோ அதன் எதிர் திசையில் உள்ள அடிக்கன்றை, அதன் எதிர் திசையில் உள்ள பக்கக்கன்றை விட்டுவிட்டு மற்ற எல்லா கன்றுகளையும் வெட்டி மூடாக்கு செய்ய வேண்டும். வாழைப்பூ வெளியில் வந்தவுடன் எந்த திசையில் வந்ததோ அந்த திசையின் எதிர் திசையின் கீழே உள்ள பக்கக்கன்றை மட்டும் விட்டுவிட்டு மற்ற கன்றுகளை நீங்கள் வெட்டி மூடாக்கு செய்ய வேண்டும். If the flower is fallen east side, then we have to keep one pillar for growth of opposite side means western side. Straight opposite side. One pillar should be kept for growth. கிழக்கு திசையில் இந்த வாழைப்பூ வெளியில் வந்தால் மேற்கு திசையில் உள்ள பக்க கன்றினை விட்டுவிட்டு மற்ற கன்றுகளை வெட்டி மூடாக்கு செய்ய வேண்டும். In the first year. Okay. முதல் வருடம் மட்டும். Then when you cut the bunch, when you will harvest the bunch, don't cut down stem. To cut down stem is a mahapapa.
நீங்கள் வாழை குலையினை அறுவடை செய்து விட்டீர்கள். மிகப்பெரிய தார் வந்தது, அதை அறுவடை செய்து விட்டீர்கள். அதன் பிறகு வாழைத்தண்டினை அறுவடை செய்யவே கூடாது, வெட்டவே கூடாது. அந்த மரத்தை வெட்டக்கூடாது. வாழை தாரினை அறுவடை செய்த பின்பு அந்த மரத்தினை வெட்டுவது மகா பாவமாகும். Because the stem is the mother of the newly planted. ஏனென்றால் எந்த மரத்திலிருந்து தாரினை நீங்கள் வெட்டி எடுத்தீர்களோ அந்த மரமே நீங்கள் பக்க கன்றினை விட்டீர்கள் அல்லவா, மருதாம்புக்காக. அதற்கு அது தாயை போன்று செயல்படும். So after harvesting the bunch, don't cut down the stem. Only cut down the leaves. All leaves may be dried leaves, may be green leaves, and mulch on the surface of the soil. இவ்வாறு வாழைத்தாரினை அறுவடை செய்த பின்பு அந்த தாய் மரத்தினை நீங்கள் வெட்டவே கூடாது. பச்சை இலைகளையும் காய்ந்து போன இலைகளை மட்டும் வெட்டி அங்கேயே மூடாக்கு செய்து விடுங்கள். As the new tiller will start to grow, the size and height of the old mother or stem will be reduced continuously. இந்த பக்க கன்றானது, மருதாம்பு கன்றானது வளர்ந்து கொண்டே வரும். அது வளர வளர தாய் மரத்தின் உயரம் குறைந்து கொண்டே போகும். And all the nutrients which are existed in the stem, mother stem, they will enter in the body of the newly born child. That means the tiller. இந்த தாய் மரத்தின் உடம்பில் உள்ள அத்தனை நுண்ணூட்டங்களும் மருதாம்புக்காக விடப்பட்ட இந்த கன்றின் வளர்ச்சிக்காக உபயோகப்படுத்தப்படும். And when new generation will grow very well, and when the flower will come out, at that time the entire mother plant will be dried and collapsed. எப்பொழுது இந்த மருதாம்பு நன்றாக வளர்ந்து வாழைப்பூ வெளியே வந்து விடுகின்றதோ அந்த நேரத்தில் நீங்கள் தாய் மரத்தை பார்த்தீர்கள் என்றால் உயரம் எல்லாம் குறைந்து தன்னுடைய சக்தியை எல்லாம் இந்த மருதாம்பிற்கு தன் குழந்தைக்கு கொடுத்துவிட்டு அது கீழே சாய்ந்து கிடப்பதை நீங்கள் பார்க்கலாம். So mother plant is feeding the nutrient to the new plant, child plant, up to the flower stage continuously. எனவேதான் இந்த தாய் மரமானது இந்த பக்க கன்றான மருதாம்பான தன்னுடைய குழந்தைக்கு தொடர்ச்சியாக நுண்ணூட்டங்களையும் பேரூட்டங்களையும் கொடுத்து கொண்டே இருக்கும் பூ வரும் வரைக்கும். So cut down the mother stem is a mahapapam because you are cutting the mother. இவ்வாறு வாழை குலையை வெட்டிய பிறகு அந்த மரத்தை வெட்டுவது தாயை வெட்டுவதற்கு சமமாகும். Again the new plant will be developed. They will give the flower, the flower will be come out. மருதாம்பு வெட்டிருப்பீர்கள், அது நன்றாக வளர்ந்து வாழைப்பூ வெளியில் வந்திருக்கும். This is the first ratoon. இது முதலாவது மருதாம்பாகும். Before the flower will come out, all the pillars will be cut down and mulched. நீங்கள் அந்த தாய் மரத்திற்கு என்ன செய்தீர்களோ அதை போலவே இந்த மருதாம்பிற்கும் இந்த பூ வருவதற்கு முன்னால் அதன் கீழே உள்ள எல்லா பக்க கன்றுகளையும் வெட்டி மூடாக்காக இட வேண்டும். And when the flower will come out, in which direction it will come out, take the opposite direction, you keep one pillar to grow and another should be cut down. எப்பொழுது இந்த மருதாம்பிலும் வாழைப்பூ வெளியில் வந்து விடுகின்றதோ, எந்த திசையில் வருகின்றதோ அந்த திசைக்கு நேர் எதிர் திசையில் கீழே உள்ள மருதாம்பை அந்த சிறிய கன்றினை விட்டுவிட்டு மற்ற பக்க கன்றுகளை வெட்டி மூடாக்கு செய்துவிட வேண்டும். Again, when you will cut down the bunch, cut down all leaves, but don't cut down the stem. திரும்பவும் இந்த தாய் மரம் போன்று செயல்படும் இந்த மரத்தினை வாழைத்தாரை அறுவடை செய்த பிறகு இலைகளை மட்டும் நீங்கள் வெட்டி மூடாக்காக செய்ய வேண்டும். அந்த மரத்தினை வெட்டவே கூடாது. This process will be continued up to 1000 years also. இவ்வாறாக நீங்கள் தொடர்ச்சியாக 1000 ஆண்டுகள் வரை இந்த வாழை விவசாயத்தை செய்ய முடியும். So there is no replantation, there is no replantation. மருதாம்பு மட்டுமே உள்ளது. திரும்ப திரும்ப புதிய வாழைக்கன்றுகளை நட வேண்டிய அவசியம் இருக்கவே இருக்காது. Don't cut down any green or dried leaf.
of banana plant before banana plant maturation. இந்த வாழை மரம் முற்றி காய் தள்ளு பூ வெளியே வருவதற்கு முன்பு இந்த வாழை மரம் வளர்ந்து முற்றி பூ வெளியே வருவதற்கு முன்பு ஒரு பொழுதும் உலர்ந்த இலையோ அல்லது பச்சை இலையோ வெட்டவே கூடாது. When the new leaf of the banana will be emerged, at that time newest leaf will turn in yellowish color. எப்பொழுது ஒரு புதிய இலை இந்த மரத்தின் வெளியே வருகின்றதோ அப்பொழுது கீழே அடியில் இந்த மரத்தின் அடியில் உள்ள இலையானது மஞ்சள் நிறமாக மாறிவிடும். And the roots will take down the nitrogen, phosphate, and magnesium from the dried leaf and will deposit in the root for next generation. ஏனென்றால் இந்த கீழே காய்ந்து போகும் இலைகளில் உள்ள ஊட்டச்சத்துக்களை இந்த வேர்கள் எடுத்துக்கொண்டு மண்ணில் சேமித்து வைக்கும். But micronutrients will be existed in dried leaf, no doubt. ஆனால் பேரூட்டங்களை மட்டுமே இந்த வேர் எடுத்துக்கொள்ளும், நுண்ணூட்டங்கள் அப்படியே இந்த இலையில் இருக்கும். In emergency, if the water is stunted on the soil and all the pore spaces are fulfilled by the water, then the biological activities stop in the soil. Emergency mean? In emergency, if the water will stunted on the soil, on the soil surface, okay, and it is percolated, yes, all the vacuums are fulfilled by the water, okay, and then activities of the microorganism will be stopped. At that time, no nutrient will be supplied to the root, to the new leaf. No nutrient will be supplied by the root to the new leaf because of the activities will be stopped of microorganisms. எப்பொழுது மழை நீர் தேங்கி விடுகின்றதோ மண்ணில் அப்பொழுது நுண்ணுயிர்களின் வேலைகள் நின்றுவிடும். அப்பொழுது நுண்ணூட்டங்கள் மண்ணிலிருந்து இந்த மரத்திற்கு கொடுக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். समझ में आया? करेक्ट? ये करेक्ट कर रहे हैं? कि बिगाड़ रहे हैं? ठीक है? Then in this emergency, new emerging plant leaf will take the micronutrient through the dried leaf. அப்பொழுது இவ்வாறு மழை நீர் தேங்கி அங்கு தரையில் நின்ற பொழுது நுண்ணுயிர்களின் வேலை தடைபடும். அப்பொழுது நுண்ணூட்டங்கள் இந்த புதியதாக வரும் இலைகளுக்கு கிடைக்க பெறாத ஒரு நிலை ஏற்படும். அப்பொழுது என்ன நடக்கும் என்றால் காய்ந்த இந்த இலைகளில் இருக்கும் நுண்ணூட்டங்கள் அனைத்தும் இந்த புதிய இலைகளுக்கு கிடைக்க பெறும். அதற்காகவே இந்த மரம் இவ்வாறு சேமித்து வைக்கின்றது. And growth will be continued, growth will not restricted. இதனால் மரத்தின் வளர்ச்சி தடைபடுவதே இல்லை. That means the dried leaf is the Reserve Bank of India, Reserve Bank of this micronutrient. எனவேதான் உலர்ந்த இந்த இலைகள் அனைத்துமே ஒரு ரிசர்வ் வங்கியை போல நுண்ணூட்டங்களின் ரிசர்வ் வங்கியை போல செயல்படுகின்றது. And when you cut down the dried leaf, that means you are giving Reserve Bank of India to England, America. எப்பொழுது நீங்கள் இந்த காய்ந்த இலைகளை வெட்டி விடுகின்றீர்களோ அப்பொழுது நுண்ணூட்டங்கள் அனைத்தையும் வெட்டி நீங்கள் வெளிநாடுகளுக்கு கொடுத்து விடுகின்றீர்கள். So don't cut down any dried leaf. வேறு காய்ந்த அல்லது உலர்ந்த இலைகளை ஒருபொழுதும் நீங்கள் வெட்டவே கூடாது. 1 square feet leaf surface area of green banana leaf manufacture 4.5 gram food material in 1 day by means of the photosynthesis process. ஒரு சதுர அடி வாழை இலையானது ஒரு நாளைக்கு ஒளிச்சேர்க்கையின் மூலம் 4.5 கிராம் அளவிலான உணவை தயாரிக்கின்றது. Through this 4.5 gram you will get 2.25 gram the bunch weight. Bunch production. இந்த 4.5 கிராமிலிருந்து 2.25 கிராம் குலைகள் வாழை குலைகள் உங்களுக்கு கிடைக்கும். That means every moment the green leaf is giving the bunch production continuously. இதனால் தொடர்ச்சியாக இந்த பச்சை இலையானது உணவை தயாரித்துக் கொண்டே இருக்கும். தினம் இந்த வாழை குலைக்கு தேவையான வளர்ச்சிக்கு ஒளிச்சேர்க்கையின் மூலம் உணவை தயாரித்துக் கொண்டே இருக்கும். And when you cut down the green leaf, you are cutting your production.
நீங்கள் இந்த பச்சை இலைகளை எப்பொழுது வெட்டி விடுகின்றீர்களோ இந்த உணவு தயாரிக்கும் முறையினை இந்த வேலையை நீங்கள் நிறுத்தி விடுகின்றீர்கள். Because how much this surface area will be reduced, automatically the production will be reduced. எவ்வளவு இந்த பச்சை இலையை நீங்கள் குறைத்து விடுகின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மகசூல் குறைந்துவிடும். So don't cut down the banana green leaf for feeding purpose or eating purpose. எனவே பச்சை இலைகளை கால்நடை தீவனத்திற்காகவோ அல்லது நீங்கள் உணவினை அதில் அருந்துவதற்காகவோ வெட்டவே கூடாது. Understood? Yes. In traditional method, 1200 plants you will get in 1 acre. In this method, 1600, that means 400 more. 1/3 can will be increased. Ultimately, the production will be increased also. பாரம்பரிய முறையில் சதுர முறையில் நீங்கள் 1200 வாழைக்கன்றுகளை மட்டுமே சாகுபடி செய்ய முடியும். ஆனால் இப்பொழுது நான் கொடுத்துள்ள முக்கோண முறையில் நீங்கள் 1600 கன்றுகளை வைத்து சாகுபடி அல்லது மகசூலை அதிகப்படுத்திக் கொள்ளலாம். When the banana plant will grow, again you have to continuously cut down the branches of the drumstick so that upon tip of the banana 2 feet should be the vacant space, and then we have to develop the branches of the drumstick. இந்த வாழை மரத்திற்கு மேலாக இந்த முருங்கை மரம் வளர்ந்து கொண்டே இருக்கும். வாழை மரத்திற்கு மேலே அந்த நுனிக்கு மேலே 2 அடி நீங்கள் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். முருங்கை மரத்தின் பக்க கிளைகளை வெட்டி சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அதற்கு மேலாக முருங்கை மரம் நீங்கள் வளர்த்து கொள்ளலாம். This model will show the banana plantation in severe hot condition also, in severe hot waves also. சீதோஷ்ண நிலை மிகவும் வெப்பமாக இருந்தாலும் இந்த மாதிரி மூலம் உங்களுக்கு மகசூல் கிடைத்துக் கொண்டே இருக்கும். Because in hot plate 5 to 6 degree centigrade temperature is reduced in this model. இந்த மாதிரியில் வெப்ப காலத்தில் கூட 5 முதல் 6 டிகிரி சென்டிகிரேட் குறைந்தே காணப்படும். So I think that this model you have to adopt. Who will adopt this model within 10 guntha, 50 cent, 1 acre, 2 acre? Beautiful. धन्यवाद. Okay, ये निकाले? Okay, उसका काम. Permanent marker. Sustainable marker. Sustainable actor, sustainable marker. Please keep quiet. Since last 4 days, we have seen and we have discussed about some important points. Number 1, humus. The importance of the humus. Number 2, importance of the deshi cow dung. And mean deshi cow, local cow. We have seen the importance of the activities of the local earthworms and microbial activities. So, what is the importance of the humus? In the orchard, we have to discuss much more because it is most important topic. இந்த 4 நாட்களாக நாம் தொடர்ச்சியாக சில முக்கியமான விஷயங்களை பார்த்து வருகின்றோம். முதலாவது முக்கியமான விஷயம் மண்ணின் வளமான மக்காகும். இரண்டாவது
நாட்டு மாட்டின் சாணம் எவ்வளவு முக்கியம் என்பதை பார்த்தோம். மூன்றாவது, இந்த நிலங்களில் உள்ள மண்புழு மற்றும் மண்ணுயிர்கள் எவ்வளவு முக்கியம் என்பதையும் பார்த்தோம். இதே 3 விஷயங்கள் தோட்டக்கலை பயிர்களில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். Humus is a bioreactor, continuous process, biological, biochemical and chemical activities are continued throughout 24 hours. மண்ணின் வளமான மக்கானது ஒரு உயிர்கலன் ஆகும். இதில் தொடர்ச்சியாக உயிரியல் மற்றும் வேதியியல் மாற்றங்கள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். Some things are composed at the same time, some things are decomposed. Both reactions, both processes are continued simultaneously in the humus. இந்த உயிர்கலனில் இந்த மக்கில் சில விஷயங்கள் ஆக்கப்பூர்வமாக நடந்து கொண்டே இருக்கின்றது, சில விஷயங்கள் சிதைந்து கொண்டே இருக்கும். இந்த சில விஷயங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கும், சில விஷயங்கள் சிதைந்து கொண்டே இருக்கும். இந்த மக்கில் வளர் சிதை மாற்றங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கின்றது. You can observe the humus. You take one trial. There is a white color or red color or yellowish color soil. You add the straw mulching and give Jivamrutam and take intercrop of the pulses. Within 5-6 months you will see that the color of the soil is turned into black color. This black color is because of the humus. நீங்கள் இந்த பரிசோதனையை செய்து பார்க்கலாம். உதாரணத்திற்கு மண் வெள்ளையாக இருக்கலாம், சிகப்பாக இருக்கலாம், மஞ்சளாக இருக்கலாம். இதில் நீங்கள் இலைத்தழை செத்தைகளால் உண்டான மூடாக்கை விட்டுவிடுங்கள். இதில் ஜீவாமிர்தத்தை ஊத்துங்கள். இது சிதைந்து ஒரு 6 மாதத்தில் மக்கானது உருவாகும். கருப்பு கலராக இந்த மண் மாறி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். Humus is constituted by all minerals. கேட்க மாட்டேங்கிறீங்க இங்க சைடுல அவரை வர சொல்லுங்க. போய் நாய்ஸியா இருக்கு. ஒரு நிமிஷம் நீங்க வரீங்க. புரியவே மாட்டேங்கிறீங்க. The humus body is constituted by all nutrients, by all minerals, but 2 nutrients are most important, that is carbon and nitrogen. இந்த மக்கில் நுண்ணூட்டங்கள் இருக்கின்றன, தாது பொருட்கள் இருக்கின்றன. இவற்றில் 2 மிக முக்கியமானது கரிமம் மற்றும் நைட்ரஜன் ஆகும். 2 முக்கிய பொருட்கள் கரிமமும் நைட்ரஜனும் ஆகும். In the body of the humus, there is 60% carbon, organic carbon, and 6% organic nitrogen. இந்த மக்கில் அங்கக கரிமன் 60%, நைட்ரஜன் 6% உள்ளது. அங்கக கரிமம் 60, நைட்ரஜன் 6% உள்ளது. That means the human body is constituted by 60% carbon, organic carbon, and 66% organic nitrogen. So humus is constituted by 60% organic carbon, 6% organic nitrogen. எனவே மக்கில் 60% அங்கக கரிமமும் 6% அங்கக நைட்ரஜனும் உள்ளது. That means internal ratio of carbon nitrogen is 60:6. விகிதாசாரம் என்னவென்றால் 60க்கு 6 ஆகும். That means 10:1. 10க்கு 1 இதன் விகிதாசாரமாகும். This 10:1 is called carbon nitrogen ratio. இதையே நாம்
கரிமத்துக்கும் நைட்ரஜனுக்கும் உள்ள விகிதம் என்று கூறுகின்றோம். We also call CN ratio. இதை நாம் ஆங்கிலத்தில் CN விகிதம் என்று கூறுகின்றோம். What is meant by organic carbon? That carbon which is taken from the atmosphere by the organ of the plant, that means leaves, that is called organic carbon. அங்கக கரிமம் என்றால் என்ன என்றால், தாவரங்கள் தன் இலைகளின் மூலமாக காற்றிலிருந்து எந்த கரிமத்தை கிரகிக்கின்றதோ, தாவரங்கள் காற்றிலிருந்து எந்த கரிமத்தை கிரகிக்கின்றதோ அதுவே அங்கக கரிமனாகும். Because leaves are the organ of the plant. ஏனென்றால் இலையானது இந்த தாவரத்தின் ஒரு அங்கமாகும். இலையானது தாவரத்தின் அங்கமாகும். That means for constitution of the humus, only carbon taken from the atmosphere is essential, not synthetic carbon. That means coal will not converted into humus. எனவேதான் இந்த அங்கக கரிமனுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்னவென்றால், காற்றிலிருந்து தாவரமானது தன் இலையின் மூலமாக கரிமத்தை எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் இதன் மூலம் மக்கு உருவாகும். Organic nitrogen means that nitrogen taken from the atmosphere by the organ of the nitrogen fixing bacteria, that is called organic nitrogen. அதே போல அங்கக நைட்ரஜன் என்றால் என்னவென்றால், தாவரம் தன் அங்கமான வேரில் வாழ்கின்ற நுண்ணுயிர் மூலம் எந்த நைட்ரஜனை எடுக்கின்றதோ அதுவே அங்கக நைட்ரஜன் ஆகும். That means urea will not support in the creation of humus. Urea nitrogen is not involved in the humus creation. எனவேதான் தழைச்சத்திற்காக நீங்கள் யூரியாவை இடுகின்றீர்கள். இதன் மூலம் மக்கு உருவாகாது. கரியின் மூலம் எப்படி மக்கு உருவாகாதோ அதே போல யூரியாவின் மூலம் மக்கு உருவாகாது. Carbon nitrogen ratio is 10:1, means this 1 kilo nitrogen will combine with the 10 kg carbon. மக்கு உருவாகுவதற்கு 10 கிலோ அங்கக கரிமனுடன் 1 கிலோ நைட்ரஜன் சேர்ந்து உருவாக்கப்படுகின்றது. The proportion, this is the proportion. Idli, sambar. Idli and sambar. Chutney. This is the proportion. This proportion. 1 kg nitrogen will combine with 10 kg carbon. And then humus will be created. எப்படி எவ்வளவு இட்லிக்கு நீங்கள் எவ்வளவு சாம்பார் ஊற்றி சாப்பிடுகின்றீர்களோ அதே போலதான் 10 கிலோ கரிமத்தில் 1 கிலோ நைட்ரஜன் சேர்ந்து மக்கு உருவாகின்றது. இதுவே அதனுடைய சரியான ஒரு விகிதமாகும். Suppose you have mulch in between two plants, the stock of Gramini family crops. That means paddy straw, ragi straw, sugarcane straw, or jawar, banga, or grasses. Suppose you have mulching in between two banana plant, in between two sugarcane plant, lines in between two coconut, arecanut, coffee, cocoa, what may be, mango, है ना? And in this straw, carbon nitrogen ratio is 80:1. உதாரணத்திற்கு நீங்கள் கரும்போ, வாழையோ, காஃபியோ, கொக்கோவோ, மாவோ எதுவாக இருந்தாலும் அந்த 2 தாவர வரிசைகளுக்கு இடையே மூடாக்கு செய்கின்றீர்கள். எந்த மூடாக்கை நீங்கள் எடுத்துக்கொள்கின்றீர்கள் என்றால், நெல்லிலிருந்து எடுக்கப்பட்ட வைக்கோலோ, தழையோ, இலைகளோ, ராகியிலிருந்து எடுக்கப்பட்ட இலை தழையோ, கரும்பிலிருந்து எடுக்கப்பட்ட தோகையோ அல்லது புல் கற்றைகளையோ எடுத்துக்கொண்டு நீங்கள் மூடாக்கு செய்கின்றீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் இந்த மூடாக்கினில் கரும்பு அங்கக கரிமம்
மற்றும் அங்கக நைட்ரஜன் இடையே உள்ள விகிதம் 80:1 என்ற அளவிலேயே உள்ளது. That means in this straw, 80 kg carbon. And nitrogen, how many? Only 1 kg. இந்த கிராமினே குடும்பத்தில் இருக்கும் எல்லா இலை தழைகள் செத்தைகளில் 80 கிலோ கரிமம் இருந்தால் 1 கிலோ மட்டுமே அங்கக நைட்ரஜன் இருக்கும். And when this straw, this mulching will be decomposed, 80 kg carbon will release, but only 1 kg nitrogen will release. This 1 kilo nitrogen will combine how many kilo carbon? Only 10 kilo carbon. 10 kilo carbon. Next after 70 kg carbon will remain there. There is no nitrogen. And that remaining carbon 70 kg, there is no nitrogen to combine. They will go into atmosphere and global warming will be increased. Climate will be changed. And all farmer community will be going in the loss. நீங்கள் இப்பொழுது பார்த்தது போல கிராமினே குடும்பத்தை சென்ற இலை தழைகளை நீங்கள் மூடாக்காக 2 செடிகளுக்கு இடையே விட்டுவிடுகின்றீர்கள். இவை அழுகி சிதைந்து மக்கும் பொழுது 80 கிலோ கரிமம் கிடைத்தால் 1 கிலோ அளவிற்கே நைட்ரஜன் கிடைக்கப்பெறும். இவ்வாறு கிடைக்கும் பொழுது மக்கு உருவாகுவதற்கு நமக்கு என்ன தேவை என்றால் 10 கிலோ கார்பனுக்கு 1 கிலோ நைட்ரஜன் என்ற அளவிலேயே இவை இணைந்து மக்கு உருவாகின்றது. இங்கே நமக்கு 70 கிலோ அதிகமாக உள்ளது. 10 கிலோ கரிமம் சென்றுவிடும், 1 கிலோ நைட்ரஜனும் சென்றுவிடும். 70 கிலோ கரிமம் உங்களிடம் உள்ளது. இவை அப்படியே மண்ணில் இருக்கும். ஆனால் இது நாளடைவில் காற்று மண்டலத்தை காற்றில் சென்று கலந்து விடுகின்றது. இதனால் புவி வெம்மை அடைந்து விவசாயத்தை பாதிக்கின்றது, மகசூலையும் பாதிக்கின்றது. You will see that we have given the sugarcane grass as a mulching and given the Jivamrutam and no miracle result. Why? Because you are not utilizing nitrogenous material. 70 kg carbon will go on and there will be no humus will be created. So for that purpose, if we want to utilize entire 80 kg of carbon into humus content, we have to take intercrop of the pulses which will deposit nitrogen. ஆனால் நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? நான் கரும்பின் தோகையை மூடாக்காக உபயோகித்து விட்டேன், ஆனால் அற்புதங்கள் ஒன்றும் நிகழவே இல்லையே என்று நீங்கள் நினைத்துக் கொண்டுள்ளீர்கள். என்ன பார்த்தீர்கள் என்றால் 70 கிலோ அளவிற்கான கரிமம் அப்படியே உள்ளது, காற்றில் சென்று கலந்துவிட்டது என்பதை நீங்கள் பார்த்தீர்கள். இவற்றையும் உபயோகப்படுத்தி நாம் மக்கை உருவாக்க வேண்டுமென்றால் நமக்கு நைட்ரஜன் தேவைப்படுகின்றது. யார் இந்த நைட்ரஜனை கொடுப்பார்கள்? இதற்காக நீங்கள் பருப்பு வகை தாவரங்களை ஊடு பயிராக நீங்கள் சாகுபடி செய்யும் பொழுது இந்த நைட்ரஜனும் கிடைக்கப் பெறுவீர்கள். 70 கிலோ அளவான கரிமம் வீணாவது தடுக்கப்படும். Nitrogen is black color, red color and blue color. Or mango, or sugarcane, or pomegranate, or guava, or sapota, or coffee, or cocoa, or yellow. நீங்கள் படத்தில் பார்ப்பது இருவரிசையில் செடிகள் இருக்கின்றன. இவை வாழையாக இருக்கலாம், கரும்பாக இருக்கலாம், மாவாக இருக்கலாம், சப்போட்டா, கொய்யா, மாதுளை, காஃபி, கொக்கோ எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். In between two plants, we have taken the drumstick. 2 செடிகளுக்கு இடையே நாம் முருங்கை மரத்தை பயிர் செய்தோம். This is the drain to give the water. கால்வாய்கள் படத்தில் காண்பதை போல இருக்கும். அதில் நாம் பாசன நீரை தருகின்றோம். And on the both side of the drain, we have mulched the straw mulching. கால்வாய்க்கு இரு கரைகளிலும் நாம் மூடாக்கு செய்தோம். Of sugar grass or grasses or any other. கரும்பு தோகையோ அல்லது புல் கற்றுக்களையோ வைத்து நாம் மூடாக்கு செய்தோம். And on the both bank, you have developed the seeds of the cowpea. கால்வாயின் இரு கரைகளிலும் நாம் தட்டை பயிரை நடவு செய்தோம்.
That means this root of the cowpea will take nitrogen from the atmosphere, will deposit in the soil. This drumstick also will take nitrogen from the atmosphere, will deposit in the soil. இந்த தட்டைப்பயிரானது வேரிலிருந்து நைட்ரஜனை மண்ணிற்கு கொடுத்துவிடும். முருங்கை மரமும் மண்ணில் நைட்ரஜனை காற்றிலிருந்து எடுத்து கொடுக்கும். This will be decomposed and carbon will be released and nitrogen. That means what nitrogen is essential to convert carbon into humus will be available there, and entire carbon and entire nitrogen will be involved in the humus glacier, and the bumper quantity of humus will be created in the soil. நாம் படத்தில் காண்பதை போல பயிர் செய்து இருக்கும் பொழுது கரும்பின் தோகையையும் புல்கற்றைகளையும் மூடாக்காக செய்தோம். ஒரு பக்கம் கால்வாயில் தட்டைப்பயிரை கொடுத்தோம். கால்வாயின் மறுபக்கத்தில் இரு செடிகளுக்கு இடையே முருங்கை மரத்தை நடவு செய்தோம். தட்டைப்பயிரும் முருங்கை மரமும் நைட்ரஜனை அங்கக நைட்ரஜனை கொடுத்தது. நாம் முன்பே பார்த்தபடி எந்தவிதமான கரிமமும் வீணாகாமல் கரிமமும் நைட்ரஜனும் இணைந்து மக்கு உருவாகும். So with the humus, black color. So with the humus, with the straw mulching of sugarcane trash or paddy straw or any other grasses also, we will not dependent only on this mulching. We will take the intercrop so that entire carbon will be converted to humus. எனவேதான் நாம் கரும்பின் தோகையோ அல்லது புல்கற்றைகளையோ வைக்கோலையோ மூடாக்காக போடும் பொழுது தட்டைப்பயிரையும் முருங்கையையும் பயிர் செய்வது மிக மிக அவசியமாகும். அப்பொழுதுதான் கரிமம் முழுவதையும் நாம் மக்காக மாற்ற முடியும். The leaves of the coconut and areca nut is fallen down at every specific interval. Matured leaves are fallen down. தென்னை மட்டைகளும் பாக்கு மட்டைகளும் தொடர்ச்சியாக மண்ணில் விழுந்து கொண்டே இருக்கும். The coconut leaves and areca leaves have the carbon ratio 120:1. தென்னை மட்டை மற்றும் பாக்கு மட்டைகளில் கரிமம் மற்றும் நைட்ரஜனின் விகிதம் 120:1 என்ற நிலையில் உள்ளது. That means there is a 120 kg carbon, only nitrogen 1 kg. அப்படி என்றால் 120 கிலோ கரிமத்திற்கு 1 கிலோ நைட்ரஜன் மட்டுமே உள்ளது. If you utilize only the leaves of the coconut nut or the mulching purpose, 120 kg carbon will be released, no doubt, but only 1 kg nitrogen will be released. நாம் தென்னை மட்டை மற்றும் பாக்கு மட்டை மட்டுமே உபயோகப்படுத்தி மூடாக்கு செய்தால் 120:1 என்ற நிலையில் இருக்கும் பொழுது 1 கிலோ நைட்ரஜன் மட்டும் இணைந்து மக்கு உருவாகும். மிச்ச கரிமம் அப்படியே மண்ணில் இருக்கும். This 1 kg nitrogen will combine 10 kg carbon, and entire 110 kg carbon will go into atmosphere, and global warming will be increased. 1 கிலோ நைட்ரஜன் 10 கிலோ கரிமத்துடன் சேர்ந்து மக்கை உருவாக்கும். 110 கிலோ கரிமமானது காற்றில் சென்று அடைந்து புவி வெம்மையை ஏற்படுத்தும். To convert the entire 120 kg carbon into humus body, at any cost, we have to take the organic nitrogen from the atmosphere, so that we have to take the intercrop like pulses, cowpea, drumstick or glycidia. இந்த 120 கிலோவை முழுவதுமாக நாம் உபயோகப்படுத்தி மக்கை உருவாக்க வேண்டும் என்றால் நாம் நைட்ரஜனை காற்றிலிருந்து எடுத்து உபயோகப்படுத்த வேண்டும். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தட்டைப்பயிர், முருங்கை, கிளிரிசீடியா போன்ற 3 தாவரங்களையும் நடவு செய்து காற்றிலிருந்து நைட்ரஜனை எடுத்து கரிமத்தை முழுவதுமாக உபயோகப்படுத்தி மக்கை உருவாக்க வேண்டும். That means for the humus creation, we want both monocot into dicot, dicot into monocot, NDA into UPA, UPA into NDA. Not alone, both we want. எனவேதான் இந்த மக்கை உருவாவதற்கு ஒருவித இலை தாவரம், இருவிதை இலை தாவரத்தை முதன்மை பயிராகவும் ஊடு பயிராகவும் செய்ய வேண்டும். இவற்றை மாற்றி மாற்றி செய்வது அவசியம். எப்படி NDA, UPA இரண்டும் இருக்கின்றதோ அதை போலவே நாம் ஒருவித இலை தாவரம், இருவித இலை தாவரத்தை உபயோகப்படுத்தி மக்கை உருவாக்க வேண்டும்.
Okay, understood? Okay.